கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பை கற்கள் அதிகமாக இருக்கிறத நிறைய பேஷண்ட்டை இப்போ பார்க்குறோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, பைலில் பிலிருபின் ஜாஸ்தியாக இருக்கிறது, இல்லை கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் எந்தெந்த கண்டிஷன்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்னா, உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நான் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன், கரெக்டான டைமுக்கு தூங்க மாட்டேன், நான் ரொம்ப லேட் நைட்டாக தான் நான் தூங்குவேன், பாடி எப்பவுமே எனக்கு ஹீட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், டைமுக்கு நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிலிருபின் சம்மந்தப்பட்டமான ஸ்டோன்ஸ் டெஃபினட்டாக ஃபார்ம் ஆகுது. இதே கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டமான ஸ்டோன்ஸ் யாருக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா, கேல்பிளாடரில் டயட்டில் இருக்கேன், டயட்லேருந்து திடீர்னு நான் 2 மாதத்தில் ஒரு 10 கிலோ 12 கிலோ நான் குறைச்சிட்டேன், அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் நான் கொண்டு வந்துட்டேன். இல்லை நான் ரொம்ப ஒபீஸாக இருக்கேன், ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன், காலையில் நான் டீ குடிக்கும் போது வடை போண்டா அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் நான் எம்டி ஸ்டொமக்கில் நான் சாப்பிட்டே ஆகணும், ரொம்ப லேட் நைட்டில் நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறக்கும் வராமல் இருக்கிறக்கும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஒரு ஈஸியான காய் என்ன அப்படின்னாக்கா பப்பாளி காய். அதை ரெகுலராக நம்ம சமைச்சு வாரத்தில் 2 நாள் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா இருக்கிறவங்களுக்கும் லாங் டேர்மில் ஒரு நல்ல சேஞ்ச் பார்க்கலாம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தப்பை கற்கள் வராமலும் இருக்கும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் கட்டாயமாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.